located in GHSRD. I did a telescope with using PVC pipes and two main lenses. Most of us, telescope was invented by Galileo Galilei, but it's not the truth. Telescope was first invented by Hans Lippershey. Hans Lippershey was a optical shop owner. சில லென்சஸ்லாம் பயன்படுத்தி தூரமாக இருக்க பொருட்கள்லாம் பார்த்துட்டு இருந்தபோது முதலாக அஸ்ட்ரானமிக்காக டெலிஸ்கோப்பை பயன்படுத்தியது தான் கலீலியோ கலீலி. இது வந்து ரிஃப்ராக்டர் டெலிஸ்கோப். ரிஃப்ராக்டர் டெலிஸ்கோப்பில் நம்ம லென்சஸ் பயன்படுத்துவோம். அண்ட் ரிஃப்ளெக்ஷன் டெலிஸ்கோப்பில் நம்ம மிரர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிஃப்ளெக்ஷன் டெலிஸ்கோப் தான் நியூட்டன் யூஸ் பண்ணது. ரிஃப்ராக்டர் டெலிஸ்கோப் வந்து கலீலியோ யூஸ் பண்ணது. அந்த மாடல் தான் நான் இதில் வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இதில் வந்து டூ மெயின் லென்சஸ் இருக்கும். ஒன்று ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் அனதர் இஸ் ஐபீஸ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் நோக்கி இருக்கிறனால பேர் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ஐஸை வச்சு பார்க்கறனால பேர் ஐபீஸ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் நான் வந்து டபுளட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரெண்டுமே வந்து இருக்க மாதிரி ஒரே லென்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஐபீஸில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 500 mm அண்ட் இதோட ஃபோக்கல் அமௌண்ட் வந்து 20 mm. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நம்மளோட பிவிசி பைப் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அதோட எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கான மேனிஃபிகேஷன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிவிசி பைப் செட் பண்ணியிருக்கேன். இந்த டெலிஸ்கோப்னால நம்ம நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் வந்து தப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம பூமி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து உருண்டையாக இருக்குன்ற விஷயத்தையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பூமி தான் சென்டரில் இருக்குது, சன்னு கூட பூமியை தான் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஜியோசென்ட்ரிக் தியரியாக சொன்னாங்க. பட் ஹெலியோசென்ட்ரிக் தியரி தான் கரெக்ட் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஏஷியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெலிஸ்கோப் வந்து காவனூரில் நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நம்ம அங்கேயே வந்து காவனூரில் வச்சோம்னா ஈக்வேட்டார் ரீஜியன், அதாவது சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரும் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே நல்லா கவர் ஆகிறதுனால அங்கே வந்து காவனூரில் வேணுகாக்குன்ற டெலிஸ்கோப் வந்து அங்கே வச்சுருக்காங்க. காவனூரில் வந்து இந்த டெலிஸ்கோப் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஹபிள் டெலிஸ்கோப்லேருந்து ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வரைக்கும் நம்ம ஸ்பேஸுக்கும் நிறைய விட்டுருக்கோம். அதனால வந்து நம்மளோட ஸ்டார்ஸ் எப்படி உருவாகுச்சு, அப்புறம் நம்மளோட பிரபஞ்சம் எப்படி உருவாகுது அப்படின்ற நிறைய விஷயத்தையும் வந்து நம்மகிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்குது. நாசா, இஸ்ரோ போன்ற குழுக்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. டபுளட் லென்ஸும் கான்வெக்ஸ் லென்ஸும் நான் யூஸ் பண்ணுவேன். कैमरा नहीं यूज कर रही है, फोल्डिंग कैमरा लाइट ट्रैवल सही है, तो लेंसेस यूज பண்றாங்க. ஆஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப் வந்து நம்ம ஸ்கைஸ்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக ஆஸ்ட்ரானமிக்கல் டெலிஸ்கோப். அதில் எப்பவுமே வந்து இமேஜ் வந்து இன்வெர்டடாக தான் இருக்கும். டெரெஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் வந்து லேண்ட் ஃபீல்டு அதெல்லாம் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டைரக்டாக யூஸ் பண்ணுறதுனால இதில் ஸ்ட்ரைட்டாக அந்த இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நிறைய ஆஸ்ட்ரானமிக்கல் கிளப்ஸ்லாம் அவங்கலாம் வந்து நம்ம யாராவது பக்கத்தில் யாராவது பார்த்துருக்கியா? அது காவனூரில் ஒரு டெலிஸ்கோப் இருக்குது. நம்ம வீட்டுக்கு நம்ம தெரிஞ்ச இடங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் பார்த்தல, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் ஸ்கூல் போய் டெலஸ்கோப் காட்டினாங்களா, 3 ஸ்கூல்களும் ஒன்றா வரல. மாரிமு சார் வீட்டில் போய் பார்த்தியா? அது எங்கள் டெலிஸ்கோப் தான் சார். உங்கள் டெலஸ்கோப் தான். நல்லா சொல்லுங்க. வாழ்த்துக்கள்.